கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு. கிறிஸ்தவம் இன்று வரையிலும் உலகத்தில் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடுதான். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய பிரசங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது? விருதாவானது என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் உரைப்பார், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்து எழுந்திருந்தார் அல்லது உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக வல்லமையான ஒரு செய்தி. பார்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருப்பாரே ஆனால் இந்த கிறிஸ்தவம் உலகத்தில் காணப்படுகிற மற்ற மார்க்கங்களை போல ஒரு நன்னெறி சித்தாந்த மார்க்கமாக ஒருவேளை நின்றிருக்கலாம். ஆனால் வலிமை பெற்றதாக, மக்களை விடுவிக்க கூடியதான ஒரு பெரிய சத்தியமாக அது நிலை பெற்றிருந்திருக்க முடியாது.